ஹே டார்லிங்ஸ், இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா மணி 1:30 ஆகுதுங்க. இந்த நேரத்தில் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா இன்றைக்கி நடந்த ஒரு சின்ன இன்சிடெண்ட் உங்ககிட்ட ஷேர் பண்ணுன்றதுக்காக தான். இன்றைக்கி நானும் என் ஃப்ரெண்டும் சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு போனோம். போகும்போது பார்த்தீங்கன்னா இங்கே நல்ல மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனே கிடைக்கல. எப்படியோ மேனேஜ் பண்ணி நாங்கள் ரெடில்ஸ் பஸ் ஸ்டாப் வரைக்கும் போய் ரீச் ஆகிட்டோம். எங்கள் நேரமாக என்னன்னு தெரியல, எங்களுக்கு அங்கேயும் பஸ்ஸே இல்லைங்க. ஸோ என் ஃப்ரெண்டு வந்து ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டாங்க. ஒரு வேளை முருகர் நம்மளை இன்றைக்கி கூப்பிடல போல இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாங்க. பட் எனக்குள்ளே ஒரு ஹோப் இருந்தது, கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம பார்ப்போம் அப்படின்னு. நான் முருகர்கிட்ட பேசினேன். எப்பவும் போல் நான் எனக்குள்ளே பேசிக்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தேன். நான் பார்க்கக்கூடாத, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் முருகா, என்னை ஏன் இப்படி சோதிக்கிறீங்க? நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தேன். உடம்பு முடியாமல் இருக்கும் போது நான் வந்தேனே, அப்போ நான் பார்க்கக்கூடாதா? நான் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் என்னை மன்னிச்சிருங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கும் போது அப்போது ஒரு பஸ்ஸு வந்தது. பஸ்ஸை பார்த்து சந்தோஷத்தில் பஸ்க்குள்ளே ஏறி உக்காந்த உடனே கண்டக்டர் என்னைய பார்த்து, நான் முருகரோட வாசலில் உன்னை கூட்டிகிட்டு போய் விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நான் அழுதுட்டேன். எனக்கு வந்து பார்த்தீங்களா, பிளெஸ்ஸிங் வந்து எப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்பிக்கை மட்டும்தாங்க. நீங்கள் எது எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ முருகர்கிட்ட அவரை முழுசாக நம்புங்க. நீங்கள் முழுசாக நம்பும் போது நீங்கள் கேட்டதை விட அதிகமாக கொடுப்பாரு. முருகர் மேலே நம்பிக்கை வைங்க. ஹே டார்லிங்ஸ், இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா மணி 1:30 ஆகுதுங்க. இந்த நேரத்தில் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா இன்றைக்கி நடந்த ஒரு சின்ன இன்சிடெண்ட் உங்ககிட்ட ஷேர் பண்ணுன்றதுக்காக தான். இன்றைக்கி நானும் என் ஃப்ரெண்டும் சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு போனோம். போகும்போது பார்த்தீங்கன்னா இங்கே நல்ல மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனே கிடைக்கல. எப்படியோ மேனேஜ் பண்ணி நாங்கள் ரெடில்ஸ் பஸ் ஸ்டாப் வரைக்கும் போய் ரீச் ஆகிட்டோம். எங்கள் நேரமாக என்னன்னு தெரியல, எங்களுக்கு அங்கேயும் பஸ்ஸே இல்லைங்க. ஸோ என் ஃப்ரெண்டு வந்து ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டாங்க. ஒரு வேளை முருகர் நம்மளை இன்றைக்கி கூப்பிடல போல இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாங்க. பட் எனக்குள்ளே ஒரு ஹோப் இருந்தது, கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம பார்ப்போம் அப்படின்னு. நான் முருகர்கிட்ட பேசினேன். எப்பவும் போல் நான் எனக்குள்ளே பேசிக்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தேன். நான் பார்க்கக்கூடாத, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் முருகா, என்னை ஏன் இப்படி சோதிக்கிறீங்க? நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தேன். உடம்பு முடியாமல் இருக்கும் போது நான் வந்தேனே, அப்போ நான் பார்க்கக்கூடாதா? நான் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் என்னை மன்னிச்சிருங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கும் போது அப்போது ஒரு பஸ்ஸு வந்தது. பஸ்ஸை பார்த்து சந்தோஷத்தில் பஸ்க்குள்ளே ஏறி உக்காந்த உடனே கண்டக்டர் என்னைய பார்த்து, நான் முருகரோட வாசலில் உன்னை கூட்டிகிட்டு போய் விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நான் அழுதுட்டேன். எனக்கு வந்து பார்த்தீங்களா, பிளெஸ்ஸிங் வந்து எப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்பிக்கை மட்டும்தாங்க. நீங்கள் எது எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ முருகர்கிட்ட அவரை முழுசாக நம்புங்க. நீங்கள் முழுசாக நம்பும் போது நீங்கள் கேட்டதை விட அதிகமாக கொடுப்பாரு. முருகர் மேலே நம்பிக்கை வைங்க.